பேச்சு திருவிழா அரசியல் மாற்றத்திற்கும் நாட்டின் மிகப்பெரிய மாற்றத்திற்கும் புரட்சிகளுக்கும் காரணமான பேச்சாற்றலை உருவாக்க எந்த தொலைக்காட்சியும் முன்வரவில்லை. அது கலைஞர் என்ற பெயர் கொண்ட கலைஞர் தொலைக்காட்சி தான். ஒரு பேச்சாளரின் பெயரால் இருக்கும் தொலைக்காட்சி தான். முதன்முறையாக இந்த முயற்சியை செய்து 9 மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்ட பேச்சாளர்கள் இங்கே இறுதிப் போட்டியில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள். இப்பொழுது சென்னை மாநகரத்தில் நீங்கள் வியந்து பார்த்த அழகான காட்சி எது? என் தமிழ் ஆசான் என்று ஒருவரை குறிப்பிட்டுத்தான் என் கவி பேரரசு தன் பேச்சையே தொடங்குவார். அந்த தமிழ் ஆசான் அவர் இருக்கின்ற இடம், அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடம் இப்பொழுது உங்கள் முன்னால் காணொளி காட்சியாக. துடிப்பான மாணவ பருவம் தொடங்கி தள்ளாடும் முதுமை பருவம் வரை தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் உழைத்த ஓய்வறியா சூரியன் தமிழினத் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் புனித தலம். போராளி, பேச்சாளர், கவிஞர், கதையாசிரியர், கட்டுரையாளர், திரைப்பட வசனகர்த்தா, நாவலாசிரியர், பாடலாசிரியர், அரசியல் தலைவர், முதல்வர், தமிழின காவலர் என்ற பன்முகை திறமைகள் கொண்ட உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்ற மந்திர சக்தி உள்ள வார்த்தைகளால் தொண்டர்களை கட்டி போட்ட மாபெரும் தலைவர். மானம் அவன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்ற உணர்வுமிக்க போராளிதான் டாக்டர் கலைஞர். இறந்த பின்னும் தனக்கு வேண்டிய இடத்தை தானே போராடி பெற்ற தன்மானமிக்க தலைவர். ஏழையின் சிரிப்பில் இறைவன், கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்று சொன்ன தன் குருநாதர் அண்ணாவின் தம்பியாய் அவர் அருகில் கலைஞர் துயில் கொண்டிருக்கிறார். காவிய கம்பனுக்கு, காப்பிய இளங்கோவுக்கு, வீர பெண்மணி கண்ணகிக்கும் சிலைகள் அமைக்கப்பட்ட மெரினா கடற்கரையை வரலாறாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. உலகின் 2வது பெரிய கடற்கரை மெரினா கடற்கரையாகும். உழைப்பின் மேன்மையை கொண்டாடும் உழைப்பாளிகளுக்கு சிலை மெரினாவில் வைத்த ஓய்வறியா சூரியன்கள் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் என்றும் மரணமில்லை. தமிழாலும் தன்மானத்தாலும் இன்னும் நம்முடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க கலைஞர், வாழ்க அண்ணா. இந்த விவாதத்தின் தலைப்பு பாதுகாப்பு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். இந்த பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசா, மக்களா? இதுதான் இன்றைய தலைப்பு. ஏன் குழந்தைகளும் பெண்களை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? மற்றவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவையில்லையா? பெண்களுக்கென்று ஒரு தனி தினம் இருக்குது, சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. குழந்தைகளுக்கென்று குழந்தைகள் தினம் நவம்பர் 14. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு மிகப்பெரிய அவசியமான ஒன்றாக இருக்கு. பெண்கள் குழந்தைகள் பாதுகாக்கப்படுவதற்கு அரசா மக்களா என்ற விவாதத்தில் பேச முதல் பேச்சாளர் உங்கள் பலத்த கரவொலியோடு பூஜிதா. பல்லாயிரம் ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்ட இனம் பெண் இனமே. இதற்கு இந்த அரசியல் அமைப்பு தான் முதல் காரணம். பாலின சமத்துவமே பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இட ஒதுக்கீட்டில் 50% பெண்களுக்கு வழங்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் உறுதியாக செயல்படுத்தப்படாததே பெண்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைங்க. பெண்களை சமுதாயம்தான் பாதுகாக்கணும்னா அரசாங்கம் எதுக்குங்க? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே அரசாங்கம். பெண்களுடைய பாதுகாப்பு பணத்துல மட்டும் கிடைச்சிடாதுங்க. அரசுடைய வேலை என்ன?
மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் நிம்மதியா வாழ வழி செய்யறதுக்கும் தானே அரசாங்கம். ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அரசு இலவசமா கொடுக்க வேண்டிய கல்வியும் மருத்துவத்தையும் தனியார் வச்சிருக்கு. தடை செய்ய வேண்டிய மதுவை அரசு வச்சிருக்கு. பச்சை பிள்ளைய கொன்னு சாக்குல கட்டி வச்சவன 6 மாசத்துல ஜாமீன்ல விட்டாங்க. வந்து என்ன பண்ணா? அவனை பெத்த அம்மாவையே கொன்னுட்டான். இதுல தப்பு யார் மேல? அரசாங்கம் சட்டத்தை கடுமையாக்கியிருந்தா இப்படி நடந்திருக்குமா? 25 வயசுல ஒருத்தன் குற்றம் பண்ணா தண்டனை பெறும்போது வயசு 50 தாண்டிருது. இப்படி இருந்தா எப்படி குற்றம் குறையும்? சட்டத்தை கடுமையாக்குனா பெண்களுடைய பாதுகாப்பும் நல்லா இருக்கும். தினந்தோறும் ஊட்டச்சத்து குறைபாடுனாலையும் போதிய மருத்துவ வசதி கிடைக்காததுனாலையும் எத்தனையோ குழந்தைகள் செத்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் அரசு என்ன பண்றீங்க? 10 குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் தீவிரம் காட்டும் அரசு அந்த 10 குற்றவாளிகள் தப்பித்ததால் தான் 1000 குற்றவாளிகள் உருவாகின்றன என்பதை உணர வேண்டும். அப்புறம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாம போனதுக்கான முக்கிய காரணம் இந்த பாலியல் துன்புறுத்தல் தான். பருவமான பெண்களை காதல்ங்கிற போர்வையில துன்புறுத்துறதும், காதலிக்க மறுத்தா ஆசிட் வீசுறது, குத்தி கொலை செய்யறது, இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிமனித ஒழுக்கம் இல்லாதது தான் பிரச்சனையே. தனிமனித ஒழுக்கம் கெட 2 காரணம். ஒன்று ஒழுக்க கல்வி இல்லாதது, இன்னொன்று தொலைக்காட்சி, சினிமா, இணையதளம். இது எல்லாத்தையும் அரசாங்கத்தினால தான் கட்டுப்படுத்த முடியும். இப்போ எந்த பள்ளியிலாவது ஒழுக்க கல்வி சொல்லித்தராங்களா? சிறு வயதில் எதை விதைக்கிறோமோ அதுதான் அந்த குழந்தைகளோட குணத்தை தீர்மானிக்குது. இப்போ நாம் எதை விதைச்சிட்டு இருக்கோம்? கிள்ளி போட வேண்டிய விஷயங்களைத்தான் உங்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா அரசாங்கமே, தயவு செய்து தமிழ், இங்கிலீஷ் மாதிரி மாரல்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சு அதுக்கு ஒரு 100 மார்க் வைங்க. அப்படியாவது தனிமனித ஒழுக்கம் வளருதான்னு பார்ப்போம். தொலைக்காட்சி, சினிமா, இணையதளம் இது எல்லாத்தையும் வரைமுறைப்படுத்தணுமா வேண்டாமா? இதெல்லாம் சமூகம் பண்ண முடியாது, அரசாங்கத்தினால தான் கட்டுப்படுத்த முடியும். எந்நேரமும் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையே ஒருவன் பார்த்துக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவன் 10 மாச குழந்தைய கூட விட்டு வைக்கிறதில்லை. ஏன் அடுத்து இந்த காதல், இதுல ஏமாந்து போய் தான் பல பெண்கள் தங்கள் வாழ்க்கையே இழக்கிறாங்க. ஏன் உயிரை கூட இழக்கிறாங்க. இயந்திரவியல், பொருளியல், கணினியலுடன் கொஞ்சம் அன்பையும் மனித நேயத்தையும் வளர்க்கக்கூடிய கல்வி முறையை குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கொடுங்க. அவங்க அவங்களாவே பாதுகாப்பாக வாழ்வாங்க. ஒருவனுக்கு மீனை இலவசமாக கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் சமூகமோ அமைப்போ செயல்படுத்த முடியாது, அரசாங்கத்தினால தான் மாற்ற முடியும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை கொடுக்க முடியும். எனவே அனைவருடைய பாதுகாப்பும் அரசாங்கத்தின் கையில் தான் உள்ளது என்பதை வலியுறுத்தி என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன கோரிக்கை வச்சாங்க பாருங்க. தயவு செய்து இந்த அரசாங்கம் மதுவை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த முதல் பள்ளி மாணவி நீயா தான் இருப்ப. அதனால் உன் கோரிக்கை விரைவில் இந்த அரசாங்கம் செயல்படுத்தும்னு நான் நம்புகிறேன். உங்கள் பலத்த கரவொலியோடு நாகமுத்து பாண்டி. பாதுகாப்பு மக்கள் சார்ந்ததா அரசாங்கம் சார்ந்ததா? ஐயா, முன்பெல்லாம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு ஸ்கூல் பேக் மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பினான். ஆனால் இன்னைக்கு ஸ்கூல் பேக் மாற்றானா இல்லையோ கரெக்டாக தலையில் ஹெல்மெட் மாட்டிடுறான். ஏன்னா இந்த நாட்டில் எந்த இடத்துல எவன் தலையில் கட் அவுட் விழும், கொடிகம்பம் விழும்னு சொல்ல முடியாது. முன்பெல்லாம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு அவர்களுடைய செல்போன் நம்பரை சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாலியல் ரீதியான குற்றங்களை புகார் செய்யக்கூடிய எண்ணங்களை சொல்லி கொடுக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டில் எந்த இடத்தில் எந்த குழந்தைக்கு, பெண்களுக்கு எந்த குற்றம் நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீட்டிலும் அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, போட்டி உலகம் என்ற பெயரிலே தனிமை என்கிற பேராபத்துக்குள் தள்ளப்படும் எந்த குழந்தைக்கும் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, நாளை வரப்போகும் அரசாங்கம் மட்டுமல்ல, எந்த அரசாங்கத்தினாலும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அது முழுக்க முழுக்க மக்களும் பெற்றோர்களும் சிந்தித்தால் மட்டும்தான் சாத்தியம். அன்றைக்கு ஒரு வீடு என்றால் வெத்தலை பாக்கை இடிப்பதற்காகவே உரலை லொட்டு லொட்டு என்று தட்டிக்கொள்வதற்கு தண்டட்டி போட்ட ஒரு பாட்டி இருந்தாள்.
நம்மை கோவில் திருவிழாவிற்கு அழைத்து சென்று எங்கேயோ தூரத்தில் தெரிகின்ற சாமி நமக்கு உயரம் கம்மியாக இருப்பதால் தெரியாது, அதை தோளில் மீது சுமத்து வைத்து அந்த சாமியையே நமக்கு காட்ட ஒரு சாமியாக ஒரு தாத்தா இருந்தார். எவ்வளவு சேட்டை பண்ணாலும் ஒரே ஒரு தாலாட்டு பாடி நம்மை தூங்கி வைக்க ஒரு அன்பான அம்மா இருந்தாள். எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்மை அடித்து திருத்த ஒரு அப்பா இருந்தாள். நம் அப்பாவிற்கு அடுத்தபடியாக நம்மை சிந்திக்க வைக்க ஒரு சித்தப்பா இருந்தாள். நம் அம்மாவுக்கு அடுத்தபடியாக எதையும் உரிமையோடு கேட்க ஒரு சித்தி இருந்தாள். உனக்காக தான்டா என் மகளை பெத்து வத்திருக்கேன்னு சொல்ல ஒரு அன்பான அத்தை இருந்தாள். மாமா மாமா உன் பொண்ணை கொடு மாமான்னு கேட்க ஒரு மாமா இருந்தாள். வீட்டினுடைய பொறுப்புகளை சுமக்க மூத்த புள்ளேன்னு ஒரு பெரியவன் இருந்தான். வீட்டின் குறும்புகளை செய்வதற்காக தம்பின்னு ஒருத்தன் இருந்தான். வீட்டிலே நல்லா படிக்க பெரிய கண்ணாடி போட்டுக்கிட்டு பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டின்னு படிக்கிறவர்க்கே ஒரு அக்கா இருந்தா. வீட்டின் சிறு சிறு வேலைகளை செய்ய குட்டை பாவாடையும் இரட்டை சடை போட்ட ஒரு தங்கச்சி இருந்தா. கொஞ்சி விளையாட சில குழந்தைகள் இருந்தார்கள். கூடி விளையாட பல நண்பர்கள் இருந்தார்கள். அதையெல்லாம் விடுங்கள், வீட்டில் சோத்துக்கு குழம்புக்கும் தொட்டுக்கைக்கும் பஞ்சம் ஏற்பட்ட போது அதை உரிமையோடு கேட்க பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தான். ரசத்துக்கு கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் குறைந்த போது அதை கேட்க அதுக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தான். சைக்கிளுக்கு காத்தடிக்க பம்பு இல்லாத போது அந்த பம்பை உரிமையோடு கேட்க எய்த்த வீட்டை இருந்தான். அண்ணே 6 மணி பஸ் போயிருச்சான்னு கேட்க தெருமுனையில் ஒரு பெட்டி கடைக்காரன் இருந்தான். ஒரு குழந்தைக்கு காய்ச்சலோ வைத்த வழியோ அம்மா இதை கொடுமா அதை கொடுமா அந்த செடியை கொடுமா இந்த கீரையை கொடுமா தாயத்து போடுமா துண்ணூறு போடுமான்னு சொல்ல ஒரு பாட்டி இருந்தா. ஆக சொல்ல சொல்ல ஆசையா இருக்கிற இந்த சொந்த பந்தங்களோடு நம் குழந்தைகள் வாழ்ந்த பொழுது 100% அவைகள் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் வீட்டு வேலைக்கு போயிட்டா பாட்டி பார்த்துக்குவா, பாட்டி வேலைக்கு போயிட்டா சொந்தக்காரன் பார்த்துக்குவான், சொந்தக்காரனும் போயிட்டா குழந்தை தனியாக விளையாடுறப்ப அக்கம் பக்கத்தில் பார்த்துக்குவான். நம்முடைய பெண் குழந்தை பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அந்த தெருமுனையில் இருக்க அந்த கடங்காரன் பார்த்துக்குவான். ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. அம்மாவும் அப்பாவும் ஐடியில் வேலை பார்ப்பாங்க. 2 பேருக்கும் மாதம் 1.5 லட்சத்துக்கு மேலே சம்பளம் இருக்கும். 2 பேரும் வருவாங்க, முகத்தை கூட பார்த்து பேசிக்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவனின் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அந்த குழந்தை வளர்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் நாம் சிந்தித்தோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அந்த வகையில் ஒவ்வொரு பெற்றோரும் நம் குழந்தைக்கு நாம் கொடுக்கின்ற முதல் பாதுகாப்பு என்ன தெரியுமா? அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி அவர்களோடு விளையாடுவதுதான். என்றைக்கு நம் குழந்தைகளை தரையில் விளையாடுவதை விட்டுவிட்டு தொடுதுறையில் விளையாட அனுமதித்தோமோ அன்றைக்கே நம் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு போய்விட்டது. அன்றைக்கெல்லாம் அவ்வளோ விளையாட்டு நாங்கள் விளையாட்டோம். ஆண்கள் என்றால் கில்லி விளையாடுவோம், கோழி விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம், பம்பரம் விடுவோம், பட்டம் விடுவோம், கபடி விளையாடுவோம், நுங்கு வண்டி ஓட்டுவோம், டயர் ஓட்டுவோம். பெண்கள் என்றால் பல்லாங்குழி விளையாடுவார்கள், பரமபதம் விளையாடுவார்கள், சதுரங்கம் விளையாடுவார்கள், கல்லாட்டம் விளையாடுவார்கள், கோலாட்டம் விளையாடுவார்கள். இப்படி எத்தனையோ விளையாட்டுகளை விளையாண்டார்கள். ஆனால் இன்றைக்குள்ள விளையாட்டுகள் காலையில் விளையாடுறான், மதியம் விளையாடுறான், மாலை விளையாடுறான், நைட்டு விளையாடுறான், சார்ஜர் போட்டுட்டு விளையாடுறான், பவர் பேங்க் வச்சுக்கிட்டு விளையாடுறான், அப்படியே படுக்கிறான், தூக்கத்தில் திடுங்கிறான். என்னடான்னு கேட்குறாங்க, ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருக்கேங்கிறான். இப்படி விளையாடுறான், அப்படி விளையாடுறான், பேம்பாங்கிறான். என்னடாங்கிறேன், கார் இப்படி போகுது அப்படி போகுது, குறுக்களை வந்துட்டான், ஆர்ன் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது. ஆக ஒரு காலத்தில் விளையாட்டு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தது. இன்றைக்கு விளையாட்டு எப்படி இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருக்கிறது. ஆக உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் உங்கள் வாழ்விலே கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். ஒரு குழந்தை ஆன்லைன் கேமிலே மூழ்கி கிடக்கிறதா, அவளை அடிக்காதீர்கள், திட்டாதீர்கள், அது தற்கொலையை தூண்டும். அவளிடம் போய் அப்பா உனக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி இருக்கான், வா உப்பு மூட்டை விளையாடலாம் என்று சொல்லி பாருங்கள். அந்த குழந்தை பழைய படத்தில் எப்படி ஒரு கடவுள் தோன்றி மறைவாரோ அதுபோல அந்த இடத்தில் அந்த குழந்தை இருக்காது, செல்போன் மட்டும்தான் இருக்கும். அந்த குழந்தை எங்கே என்று சுத்தி சுத்தி பார்க்கிற பொழுது நம் பின்னால் சிரித்தபடி உட்கார்ந்திருக்கும். அந்த சிரிப்பை எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை சொத்து பத்துகளை எழுதி கொடுத்தாலும் வாங்க முடியாது. நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக பேசிய நாகமுத்து பாண்டிக்கு பாராட்டுக்கள். பதில் சொல்ல வருகிறார் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதிரா. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு அரசாங்கம் சார்ந்ததே. அதுதான் எழுதப்பட்ட உண்மையும் தற்போது நடைமுறை உண்மையும்.
உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே. ஏனென்றால் இந்த அரசாங்கம் உன்னை காப்பாற்றும் என்று ஒருபோதும் நீ நம்பிவிடாதே. உன்னால் முடிந்தால் நீ இந்த அரசாங்கத்தை காப்பாற்றி எடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் தொந்தரவு அளிக்கும் ஒரு ஆண்மகனை என்றைக்கு மக்கள் காணும் இடத்தில் புறக்கணிக்கின்றார்களோ, சமுதாயம் வெறுக்கின்றதோ, பெற்றோர்கள் வெறுக்கின்றார்களோ, சகோதரிகள் புறக்கணிக்கின்றார்களோ, அப்போது நான் ஒப்புக்கொள்கிறேன் அரசாங்கம் முழு பாதுகாப்பையும் பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று. ஏனென்றால் இன்றைக்கும் தவறு செய்யும் ஆண்கள் அரசாங்கத்தை கண்டு அஞ்சவில்லை. ஏனென்றால் சட்டத்தில் சில ஓட்டைகள் இருக்கலாம். இன்றைக்கு ஓட்டையில் தான் ஒரு சட்டமே இருந்து கொண்டிருக்கின்றது. என்றைக்கு மக்களாகிய நாம் மரணத்திற்கு கூட அஞ்சாமல் மகளிருக்காக போராடுகின்றோமோ, அன்றைக்கு தான் இந்த சமுதாயத்திலே ஒரு புதிய விடியல் பிறக்கும். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் அழகாக கூறினார். என் மகனே, சாவு என்பது தவிர்க்க முடியாதது என்று ஆகிவிட்ட போதிலும் கற்களை போலவும் கட்டைகளை போலவும் கிடந்து சாவதை விட வீரனாக சாவது சிறந்ததல்லவா? அழியக்கூடிய இந்த பூ உலகில் 2 நாட்கள் நீ அதிகமாக வாழ்வதால் உனக்கு என்ன பயன்? துருபிடித்து அழிவதை விட தேய்ந்து அழிவது மேலானதல்லவா? நரைத்து மூத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாவதை விட பிறருக்காக சிறிதளவேனும் நன்மை செய்து வீரனாக சாவது சிறந்ததல்லவா என்று கூறினார். சிறிதளவாவது நன்மை செய்ய வேண்டும் என்றார். ஆனால் இன்றைய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றே எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அன்று PT உஷா தொடங்கி இன்று PV சிந்து வரைக்கும் உலக நாடுகளுக்கு சென்று வென்று வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பையும் பயிற்சியையும் கொடுத்தது அரசு. அதே பாதுகாப்பையும் பயிற்சியையும் மட்டும் அரசாங்கம் அனைத்து பெண்களுக்கும் கொடுத்திருந்தால் இன்றைக்கு எத்தனையோ PT உஷாக்கள் உருவாகி இருக்க முடியும், எத்தனையோ PV சிந்துக்கள் உருவாகி இருக்க முடியும். ஐயா, சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தால் கூட ஒரு பெண்ணிற்கு நீதி வழங்க வேண்டி தன் இன்னுயிரையே மாய்த்து கொண்ட அரசர்கள் வாழ்ந்த நாடு இது. ஒற்றை கையில் ஒற்றை கார்சிலம்பை ஏந்தி கொண்டு அந்த அரண்மனையிலே நிற்கின்றாள் கண்ணகி. நற்றிடம் படரா கொற்கை வேந்தே என் கார் சிலம்பு மணியுடை அரியே என தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி யாமுடை சிலம்பு முத்துடை அரியே தருகன தந்து தன்முன் வைப்ப கண்ணகி அணிமணி கார்சிலம் உடைப்ப மன்னவன் வாய்முதல் தெரித்தது மணியே. மணிகண்டு தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் என்று ஒரு பெண்ணுக்கு நீதி வழங்குவதற்காக தன் இன்னுயிரை மாய்த்து வாழ்ந்த அரசர்கள் வாழ்ந்த இந்த நாட்டிலே இன்றைய அரசாங்கம் இதற்கு நேர்மாறாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடமையை செய்தால் அது வெற்றி, நாம் கடமைக்காக செய்தால் அது தோல்வி. இன்றைய அரசை பொறுத்த வரைக்கும் கடமையை செய்யாமல் கடமைக்காக செய்து கொண்டிருப்பதால் தான் சுவாதி தொடங்கி இன்றைக்கு எத்தனையோ பச்சிளம் குழந்தைகள் வரைக்கும் பாலியலுக்கும் வன்முறைக்கும் கொலைக்கும் தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அரசாங்கத்தை சார்ந்ததே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதிராவை தொடர்ந்து முருகேசன். பெண்களுடைய பாதுகாப்பும் குழந்தைகளுடைய பாதுகாப்பும் அரசாங்கத்தை சார்ந்ததா மக்களை சார்ந்ததா என்ற கேள்விற்கு இந்த அரங்கம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறது. நான் கேட்குறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கமே அந்த இடத்துல தொங்கும்போது அரசாங்கத்தை பார்த்து பாதுகாப்பு கேட்குறீங்களே, எதிரணியை பார்த்து கொஞ்சம் வேடிக்கையாக தாங்க இருக்கு. அரசாங்கத்தை நீட்டி ஒரு விரல் நீட்டி நீங்கள் சரியில்லை என்று சொன்னால் மற்ற 3 விரல்களும் நம்மை நோக்குகிறது என்பதை ஒருபோது மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. வெளிநாட்டில் பாத்ரூமில் யூரின் போனால் ஃப்ரீ சார், வெளியில் யூரின் போனால் ஃபைன். அதே நம்ம நாட்டில் எடுத்துக்கங்க, பாத்ரூமில் யூரின் போனால் காசு, வெளியில் யூரின் போனால் ஃப்ரீ. சட்டத்தையும் திட்டத்தையும் கொண்டு வருவது அரசாங்கம், அதை மதிக்க வேண்டிய கடமை மக்களாகிய நம்மகிட்ட தாங்க இருக்கு. ஏன்னா நம்ம நாடு ஜனநாயக நாடு, மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி. அந்த அரசாங்கத்தே நிர்ணயிக்கிறது நம்ம மக்கள் தானேங்க.
அப்ப நம்ம சரியா இருந்தா பாக்கி எல்லாமே சரியா இருந்துருமா இல்லையாங்க? இன்னைக்கு குழந்தை ஏங்குறது ரெண்டே விஷயங்க, ஒன்னு பசி, இன்னொன்னு பாசம். பிறந்த குழந்தை 2.5 வயசு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாயை விட்டு விரல எடுத்தோனுமே, என் புள்ள வாயை விட்டு விரல எடுத்துட்டு கொண்டு போய் எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜின்னு கொண்டு சேர்த்து விட்றாங்க. அங்கே இங்கே இந்த குழந்தை போய் உட்காந்து அப்போ தான் பேச ஆரம்பிக்குது. அம்மா அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்த வார்த்தை அப்பா அப்படிங்கிற டீச்சர் சொல்லு, செட் ஆஃப் யுவர் மவுத். இவன் சொல்கிறான், நான் இப்போ தான் பேச ஆரம்பித்தேன். அப்போ குழந்தைகளுடைய பாசத்தோட நம்ம இருக்க முடியலைங்க. அம்மா ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டாங்க, அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனையும் அந்த குழந்தை படுக்கறையில் அந்த தாய்மார்கள்ட்ட கேட்குறாங்க, அம்மா நம்ம பீரோல் சாவியை ஏமா ஆயா கிட்ட கொடுக்காம இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அது முக்கியமான பொருளுப்பா, அதான் ஆயா கிட்ட கொடுக்கலேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாப்பா திரும்ப கேட்குது, அப்பா ஏமா நகைப்பெட்டி அந்த சாவியை ஆயா கிட்ட கொடுத்துட்டு போகலைன்னு கேட்டோனையும் அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அது மிக மிக முக்கியமான பொருளுப்பா, அதெல்லாம் ஆயா கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு அந்த தாய் சொன்னிச்சான். அதுக்கு அந்த குழந்தை திரும்ப கேட்டிருக்கு பாருங்க, அப்போ நான் மட்டும் உங்களுக்கு முக்கியம் இல்லையாமா, என்னைய மட்டும் ஏமா ஆயா கிட்ட கொடுத்துட்டு போறீங்கன்னு ஒரு குழந்தை கேட்குதுன்னா இன்னைக்கு அந்த குழந்தையோட பாசத்துக்கு ஏங்குதா இல்லையாங்க? ஒரு குழந்தையோட பாதுகாப்பு என்பது இந்த குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய பாசம் தாங்க. அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ அனாதை குழந்தைகளுக்கு இன்னைக்கு அரசு வச்சிருக்க தொண்டு நிறுவனங்களை விட சமூக ஆர்வலர்கள் வச்சிருக்க தொண்டு நிறுவனங்கள் தாங்க அதிகம். இன்னைக்கு எஸ்எஸ்ஏ கல்வி திட்டம், குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம், கருக்கலைப்பு தடுப்பு சட்டம், குழந்தை திருமண தடுப்பு சட்டம்னு எத்தனையோ சட்டங்கள் இருந்தாலும் இன்றளவும் குப்பை மேட்டில் குப்பை பெருக்கும் குழந்தைகள் இருக்கதானங்க செய்கிறாங்க. குழந்தை தாய்மார்களும் 18 வயசு நிரம்பாத குழந்தை தாய்மார்களும் இன்னைக்கு இருக்கதானங்க செய்கிறாங்க. நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லுவோமே, 18 வயசு நிரம்பாத எத்தனையோ பெண் குழந்தைகளுக்கு இன்னைக்கும் திருமணம் வச்சு செய்கிற ஒரு கலாச்சாரம் நம்மக்கிட்ட மறைமுகமாக இருந்துக்கிட்டு தானங்க இருக்கு. அப்போ மாற வேண்டியது அரசின் திட்டமோ அரசின் சட்டமோ இல்லையே, மக்களுடைய மனம் தானங்க. ஒரு பெண் என்பவள் மென்மையானவள் என்று சொல்வதே அவளுக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதங்க. ஒரு பெண் குனிஞ்சு கூட்டும் போது அவள் கிழிந்த ரவிக்கைகள் மூலம் அவள் உடல் தெரிந்தால் அவன் அசுரன். அவளுடைய கிழிந்த ரவிக்கைகள் மூலம் அவளுடைய வறுமை தெரிஞ்சிச்சுன்னா அவன் தான் சார் மனுஷன். உண்மையிலே இந்த உலகத்துல யாருக்கு தெரியுமா உண்மையான நோபல் பரிசு கொடுக்கணும்? குட்டிகார புருஷனையும் வச்சு குடும்பம் பண்றா பாருங்க சார் பெண், அவளுக்கு தான் சார் உண்மையிலுமே நோபல் பரிசு கொடுக்கணும். உன்னுடைய புருஷன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கிறான்னு சொன்னையும் அந்த புருஷனை வாரி அணைச்சு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அந்த ஒருவேளை அந்த வீட்டில் அந்த பெண் கொண்டாந்து அந்த குடிகார புருஷனை விட்டுட்டா அந்த குடும்பம் கெட்டிங்க. அதே அந்த பெண் குடிகார புருஷனை வீட்டில் விடாமல் சண்டை போட்டுட்டு அந்த குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னா இந்த குடிகார புருஷன் போய் மனைவியை அழைக்க தவறான், அதிலே சண்டல் விரிசலாகி விவாகரத்து வர முடிஞ்சிருதுங்க. அப்போ ஒரு பெண் என்பவள் எங்கு பூவாக இருக்க வேண்டும், எங்கு புயலாக இருக்க வேண்டும், எங்கு நாணலாக இருக்க வேண்டும், எங்கு நாணமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பெண் மட்டும்தான் சார் இந்த சமுதாயத்தில் வெற்றி கனியை பறிக்க முடியுதுன்னு சொன்னா அப்போ இந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மக்கள் கையில் தானே சார் இருக்கு. இங்க எங்க சார் அரசாங்கத்துக்கு கையில் இருக்கு? இந்த சென்னையில் நடந்த மிகப்பெரிய லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மெரினா புரட்சின்னு சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டை எடுத்துக்கோவோம். ஏங்க அங்க ஆண்கள் இல்லையா, அங்க பெண்கள் இல்லையா? லட்சக்கணக்கில் பெண்கள் இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லை, அங்க ஒரு சின்ன விஷயம் கூட எந்த ஒரு தவறான செய்தியும் நடக்கலைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தன்னை சகோதரியா நினைச்சதுனால தானங்க. அப்ப மாற வேண்டியது சட்டமோ திட்டமோ இல்லை நடுவர்களே, மாற வேண்டியது மக்களுடைய மனமோ என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடமும் வருகிறேன். நன்றி, வணக்கம். மாற வேண்டியது மக்கள் தான் சொன்னார். 5 ரூபா டம்ளரை 30 ரூபா சங்கிலி அதில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதில் தண்ணி குடிக்கிறப்ப எனக்கே அவமானமாக இருக்கேன். திருட்டு போல உனக்கு இந்த தண்ணி ரொம்ப முக்கியமாக, உன் மேலெலாம் நம்பிக்கை இல்லாமல் தாண்டா அந்த சங்கிலியை கட்டி போட்டிருக்காங்கன்னு. எனக்கு டம்ளர் சங்கிலி வேறு அலுவலகத்தில் இருந்ததை பற்றி கூட நான் கவலைப்படல. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ட்ரம்மில் இருக்க தண்ணியில் இருக்க டம்ளருக்கு சங்கிலி கட்டியிருந்தாங்க. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க இன்ஸ்பெக்டரையா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க டம்ளருக்கு சங்கிலி போட்டிருக்காங்க, இங்கே தான்யா டம்ளர் நிறைய களவாடுறாங்க, ஊர் திருடங்க பூரா இங்கே தானே வந்துட்டு போகிறேன், அவன் எப்படி அத்துட்டு போகணுமோ அத்துட்டு போயிடுறாங்க, அதனால் இது வரைக்கும் 15 டம்ளர் மாற்றிட்டான் ஒரு வாரத்தில்ங்கிறார். இந்த நிலையை மாற்ற வேண்டியது அரசாங்கமாக, மக்களுடைய மனநிலை இன்னைக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு பேசுனாங்க. அதற்கு அடுத்து பேச வருபவர் மணிகண்டன். அனைவருக்கும்
அன்பிற்கினிய நல்வணக்கம். நடுவர்களே, ஹவுஸ் ஓனர் யாராவது வாட்ச்மேனை சம்பளத்துக்கு வச்சுப்புட்டு வாட்ச்மேன் பார்க்குற வேலைக்கு கூடுதலாகவே வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வாட்ச்மேன் வேலையை வீட்டுக்காரங்க பார்ப்பாங்களா? ஐயா, வீடு நம்ம வீடு தான், நம்ம வீட்டை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளது தான். அதுக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுப்புட்டு வாட்ச்மேன் வேலையை நம்ம பார்ப்போமா? அது மாதிரி தாங்க ஐயா. ஹவுஸ் ஓனர்னு நான் சொன்னேன் பாருங்க, அது இந்த பொதுமக்களை. வீடுன்னு சொன்ன பாருங்க, அதை நம்ம வீட்டு பெண்களை குழந்தைகளை. வாட்ச்மேன்னு சொன்ன பாருங்க, அது நம்ம வரி கட்டி வேலைக்கு வச்சிருக்க இந்த அரசாங்கத்தை தாயா. ஐயா, பெண்களை குழந்தைகளை பராமரிக்க வேண்டியது, ஆதரவாக இருக்க வேண்டியது பொதுமக்களோட பொறுப்பாக இருக்கலாம். ஆனால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தானே. பொதுமக்கள் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் அது அவங்களுடைய பொறுப்பின்மையை மட்டும்தான் காட்டும். ஆனால் அரசாங்கம் தன்னுடைய கடமை இருந்து தவறுனா அது குற்றத்திலையும் பெருங்குற்றம். ஐயா, நம்ம இந்த நாட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தவிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் 3000 பேர் பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம். இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்கிறது? பெண்கள் நல வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் 15லேருந்து 45 வயதிற்குட்பட்ட பெண்களில் 1/3 பங்கு ஏதாவது ஒரு வகையான வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஒட்டுமொத்த பெண்களில் 35% பேர் உடல் ரீதியான பாலியல் ரீதியான வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க. கல்யாணமான பெண்களில் 46% பேர் பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையில் பல்வேறு வகையான வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. நடுவர்களே, அதுலேயும் சில பேர் துணிச்சலாக போய் புகார் கொடுத்தாலும் இங்கே எத்தனை பேருக்கு நீதி கிடைக்குது? சதியை நெட்டுனா சாதி, நிதியை நெட்டுனா நீதிங்கிறது தானே நம்ம நாட்டோட நிலைமை. நீதி கிடைக்கவே 20 வருஷம் ஆகுது. இதில் வேலை மட்டும் எங்கேருந்து கிடைக்க போகுது? சின்ன வயசுலேருந்து அக்கா தங்கச்சிக்கு முன்னாடி எல்லாம் அவள் கிடக்கிறா பொட்டை புள்ள, அவளுக்கு என்னடா தெரியும், நீ போயிட்டு வாடா ஆம்பளை சிங்கம்னு பெத்தவங்க பிள்ளைகளை மெருகேற்றி விட்டுப்புட்டு கொம்பு சீவி விட்டுப்புட்டு பொம்பளை பிள்ளை சத்தமாக சிரிச்சிட்டா போதும். பொம்பளை பிள்ளைக்கு என்னடி இழிப்பு வேண்டு கிடக்கு? ஆம்பளை பிள்ளையோட சரிக்கு சமமாக நிற்கிற, பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமாக இருக்கிறியா? நாளைக்கு நீ உன் புருஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா உன் புருஷன்னா அவங்க மாமா மாமியாவும் பெத்தவங்க எங்களை தாண்டி திட்டுவாங்கன்னு நம்ம அக்கா தங்கச்சிகளை நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்மங்களை பெருமையாக பேசணும்னு ஆண் பிள்ளைகளை திமிரு பிடிச்ச ஆம்பளைகளாக மாற்றினதே இந்த முதல் சமூக விருதுகளை பெற்றவங்க தானையா. தமிழ்நாட்டில் ஒரு வருத்தமான ஒரு செய்தி, குழந்தைகளுக்கு அதிக பாலியல் ரீதியான மிக கொடுமையான வன்முறைகள் நடத்தப்பட்ட மாவட்டங்களை கணக்கெடுக்கிறாங்க. அதில் முதல் இடத்தை பிடிக்கிற மாவட்டம் எது தெரியுமா? நாமெல்லாம் வெற்கு தலை குனிய வேண்டும். நம்மோட தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்க சென்னை தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய அசிங்கம். 2001லேருந்து 2011 வரைக்கும் பாலியல் ரீதியான வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட குழந்தைகளோட எண்ணிக்கை என்ன தெரியுமா? 43,338 குழந்தைகள். இது இன்னைக்கு 338% அதிகரிச்சிருக்கு. இங்கே இருக்கிற எத்தனையோ பெண்கள் வருங்காலத்தில் பெரிய ஜாம்பவான்களாக வரலாம், சாதிச்சு வரலாம். நீங்கள்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆம்பளைங்க வர்க்கம் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஒரு வர்க்கம். நானும் ஒரு ஆம்பளை தான், ஒரு சில ஆம்பளைகளை மட்டும் குத்தி காட்ட விரும்புகிறேன். மிகவும் கேவலமான ஒரு வர்க்கம். ஏன் தெரியுமா? படித்த பெண்களை ஏடிஎம் மிஷினாகவும் படிக்காத பெண்களை வாஷிங் மிஷினாகவும் பார்க்குற சமுதாயம் தான் இந்த ஆண் சமுதாயம்னு சொன்னால் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாத விஷயம். அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாமெல்லாம் பாரதியின் வாரிசுகள். முறுக்கு மீசைக்காரன் முண்டாசு கவிஞன் பாரதி வாழ்ந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாம். நமக்கு அவன் உரைத்தது, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்றானே பாரதி. அவனின் வாரிசுகள் நாங்கள். கட்டாயம் ஒரு நாள் வீரநடை போடுவோம், அநீதிகள் வந்தால் எதிர்த்து எட்டி உதைப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். அனைவரும் வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக மணிகண்டன் பேசினார். உங்கள் பலத்த கரவொலியோடு ராஜா. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அரசாங்கத்தை சார்ந்ததா மக்களை சார்ந்ததா? நான் மக்களை சார்ந்தது என்று பதிவு செய்ய வந்திருக்கிறேன். காரல் மார்க்ஸ் தான் சொல்லுகிறார், வரலாறு மக்களால் படைக்கப்படுகிறது, அரசாங்கத்தால் அல்ல, வரலாறு மக்களால் படைக்கப்படுகிறது என்று. ஒரு அரசை நாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? மக்களால் செய்ய வேண்டியதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் தான் ஒரு அரசாங்கத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும்? மாடி ஒதுக்கி அதில் மற்றவன் ஜோடி ஒதுக்கி பல கோடி ஒதுக்கி வாழ்ந்த தலைவர்களில்
தாடியை மட்டும் ஒதுக்கி வாழ்ந்தவர் தந்தை பெரியார், அந்த தாடியையும் ஒதுக்காமல் வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால், இது போன்ற தலைவர்கள் இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளையும் பெண்களையும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பி நாங்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைப்போம். ஆனால் இப்ப இருக்கிற அரசாங்கமே யாரை நம்பி இருக்கிறது என்று தெரியவில்லை. எப்படி நாங்கள் நம்பிக்கையாக எங்களுடைய குழந்தைகளையும் பெண்களையும் அவர்களை நம்பி ஒப்படைக்க முடியும்? இதற்கு காரணம் யார்? அவர்கள் சொல்வது போல அரசாங்கம் தான். யார் சரியாக இருக்க வேண்டும்? மக்கள் சரியாக இருக்க வேண்டும். வாயிலே அழுக்கென்று நீரை எடுத்து கொப்பளித்தேன், கொப்பளிக்க கொப்பளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்த்தேன், நீரே அழுக்கு என்று ஒரு கவிஞன் சொல்லியிருந்தால், மக்கள் சரியான அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் எதற்காக இத்தனை பிரச்சனை வரப்போகிறது? கருவறை முதல் கல்லறை வரை இன்றைக்கு பெண்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஒரு பெண் 18 வயது முடிகிற வரை கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேற்பட்ட வன்முறை காட்சிகளை தொலைக்காட்சி ஊடகங்களில் பார்க்கிறார் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது என்று சொன்னால், அரசாங்கம் அதை போக்குவதற்கு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. அதனால் தான் சொல்லுகிறேன், நாம் மக்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று. அரசாங்கம் சட்டத்தை மட்டும்தான் இயற்றும், செயல்படுத்தாது. மக்கள் தான் அதை செயல்படுத்த வேண்டும். கவிப்பேரரசு ஐயா அவர்கள் தான் ஒரு கவிதை அழகாக சொல்லியிருப்பார். வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் செய்கிறார்கள், அரசியல் செய்ய வந்தவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள், நட்டம் என்னவோ மக்களுக்கானதுதான் என்று ஒரு கவிதை சொல்லியிருப்பார். மக்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும். சுஜித் அவர் அந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்தபோது அவனை மீட்பதற்காக ஒரு இயந்திரம் வருகிறது, இன்றைக்கு மாலை வந்துவிடும், நாளைக்கு வந்துவிடும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது எனக்கு ஒரு கவிதை தான் நினைவுக்கு வந்துடுது. இலவச திட்டங்கள் எங்கள் ஊர் வந்து சேருவதற்குள்ளாக நாங்கள் இறந்தே போய்விடுவோம். அரசாங்கமே, இலவச பாடை திட்டம் ஏதேனும் பரிசீலனையில் உள்ளதா என்று சுஜித் கேட்பது போல ஒரு கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் தான் சொல்லுகிறேன், குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தை விட மக்களிடம்தான் அதிகமாக இருக்கிறது. அவள் சொன்னது போல பெண்களுக்கு அரசாங்கம் என்ன சொல்லிக் கொடுக்க சொல்லுகிறது? குட்டை செது, பேட்டை செது என்று சொல்லிக் கொடு என்று சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், அதை பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள், ஆண்களுக்கு ஒரு பெண்ணை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுங்கள் என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். அரசாங்கம் சொல்லும், செயல்படுத்த வேண்டியது மக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். குழந்தை கடத்தல் என்பது பார்த்தீங்கன்னா, அந்த தேசிய ஆவண காப்பகம் சொல்லுகிறது, குழந்தை தொலைந்து விட்டான் என்று சொன்னால் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை, கடத்தப்பட்டான் என்று சொன்னால் மட்டும்தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது என்று தேசிய காப்பகமே சொல்லுகிறது. அந்த நிலையில் தான் இன்றைக்கு அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. பெண்களை வெறும் கற்பு, கலாச்சாரம், பண்பாடு என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பெண்களாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்று மாதவத்தை பற்றி பேச வேண்டாம். பெண்களை மனிதியாக பார்த்தால் போதும் என்பதைத்தான் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். எத்தனை காலங்களாக நீங்கள் அரசாங்கம், அரசு என்று சொல்லி நாம் மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்போம். அப்துல் ரகுமான் அவர்கள் தான் அழகாக சொல்லுவார், வருடம் ஒரு முறம் குழந்தைகள் தினத்தை கொண்டாடும் நீங்கள் ஏன் குழந்தையை கொண்டாட மறுக்கிறீர்கள் என்று கவிதை சொன்னால், குழந்தையை நாம் ஒழுங்காக பராமரிப்பதில்லை. குழந்தையிடம் ஒரு ஐபோனை கொடுத்துவிட்டு பணம் கொடுத்து வாங்கிய அன்பான நாயை தந்தை வாக்கிங்க்கு அழைத்து சென்றார் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிற எண்ணங்களும் மாற வேண்டும். மக்களுக்கானதாக அரசாங்கம் மாற வேண்டும். ஒரு பெண் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகும்போது பேருந்தில் செல்லும் போது அந்த பெண் ரொம்ப ஒரு நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே கேரளாவை போய் சென்றடைகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்ணை கூட்டு போகிறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரவே இல்லை. அந்த நேரம் பார்த்து அந்த நடத்துனரும் ஓட்டுநரும் கொஞ்ச நேரம் அங்கேயே காத்திருந்து அந்த பேருந்தில் மக்களுடைய சப்போர்ட்டால் அவங்க வந்த பிறகு அந்த பெண் அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னால், அந்த இரவு 12 மணிக்கு அரசாங்கத்திலேருந்து காவலர் வருவாங்க, வேற அரசு அதிகாரிகள் யாருன்னா வருன்னு காத்துட்டு இருந்தா அந்த பெண்ணோட நிலைமை என்ன இருக்கும்? மக்களாக பார்த்து அவள் வீட்டுக்கு அனுப்பி வைத்ததால் தான் மிகச்சிறந்த ஒரு மக்கள் பணியாக அது இருந்திருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசாங்கத்தை தவிர மக்கள் தான் என்று சொல்லி நடுவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதுகாப்பு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தர வேண்டியது அரசா மக்களா முடிவு செய்யணும். ஒரு பெண் குழந்தை கன்னத்தில் முத்தமிட்டால் கல்வெறி கொள்கின்ற அளவிற்கு ஒரு மயக்கத்தை தருகின்ற அந்த ஒரு குழந்தையினுடைய முத்தத்தை பாரதி சின்னஞ்சிறு கிழியே செல்வக் களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய்ன்னு ஒரு பெண் குழந்தையை வர்ணித்து பாரதி பாடியிருப்பார். ஒரு தெய்வம் தந்த பூவே என்று ஒரு பெண் குழந்தையை பார்த்து பாடிய கவிஞர். ஒரு பெண் குழந்தையை பார்த்தவுடன் இந்த பார்வை இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்கு வராமல் போனதுக்கு யார் காரணம்? அரசாங்கமா, மக்களா? அரசாங்கம் இதெல்லாம் ஒவ்வொரு ஆம்பளையும் கூப்பிட்டு ஒரு பெண் குழந்தையை நீங்கள் குழந்தையாக பாவிக்க வேண்டும்,
அவளை உங்கள் மகளாக நேசிக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் மனசில் போய் தனித்தனியாக அரசாங்கம் சொல்ல முடியாது. ஆனால் சமுதாயத்துக்கு வந்த பிறகு ஒரு பெண்ணையும் குழந்தையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தான். எத்தனையோ வேலை செய்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். யார் ரொம்ப டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்கன்னா போலீஸ்காரங்க. எப்பயுமே கோபமாக இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க பொழப்பு அப்படி. யாராவது ஒருத்தன் தூக்கு போட்டு தொங்குனான்னா அங்கே சேரை போட்டு விடிய விடிய உட்காந்துருப்பார். இன்றைக்கி ஒரு காவல்துறை அதிகாரியை இன்றைக்கி நான் நேசிக்கிறேன். உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை உலகத்திலேயே காவல்துறையினர் செய்கின்ற அந்த வேலை தான். ஆனால் இன்றைக்கி ஒரு திரைப்படத்தில் காவல்துறைக்காரங்களை காமிச்சு எல்லாமே கொடுமைக்காரங்களாக நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு லீவு கிடையாது. இன்றைக்கி காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆண்களை கூட நம்ம ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம். ஆனால் யாரோ ஒரு பெரிய பிரமுகர் வருகிறார் என்று 9 மணிக்கு யூனிஃபார்ம் போட்டு நின்ற ஒரு பெண் காவலர் மதியம் 2 மணி வரைக்கும் அந்த நடுரோட்டில் நின்று கொண்டிருக்கிறாரே, அவருடைய இயற்கை உபாதைகள், அவருடைய மனவேதனைகளை எந்த அரசாங்கமாவது இதுவரைக்கும் நினச்சி பார்த்துருக்கா? அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கக்கூடிய அந்த லேடி கான்ஸ்டபிளுடைய பிரச்சனை அதை இன்னைக்கு ஒரு திரைப்படத்தில் எடுத்து காமிச்சாங்க, மிக மிக அவசரம் என்ற ஒரு படத்தில். அது மாதிரி இன்னைக்கு அரசாங்கம் ஒரு காவல்துறையை பயன்படுத்தி இன்றைக்கி நம்மளையெல்லாம் பாதுகாக்குது. ஆனால் ஒரு காவல்துறை மட்டும் இன்றைக்கி ஒரு பாதுகாப்புக்கு போதுமா? இல்லை. யார் இன்றைக்கி சரியாக வேண்டியது? அரசாங்கமா மக்களா? யோசிக்கணும். மக்களுடைய மனநிலை இன்றைக்கி எப்படி இருக்கு? யார் உண்மையிலேயே சிறந்தவன் என்று சொன்னால், தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் தவறு செய்யாமல் இருப்பவன் சிறந்தவன் அல்ல. தவறு செய்வதற்கு பல வாய்ப்புகள் இருந்தும் தவறு செய்யாமல் இருக்கிறான் பார், அவன்தான் உண்மையிலே இந்த சமுதாயத்திற்கு வாழ்வதற்கு தகுதியானவன். அதுக்கு யாரை நம்ம உதாரணமாக சொல்லலாம்னா, ஒரு பெரிய குடிகாரன் டாஸ்மார்க் மேனேஜராக இருப்பான். எவ்வளோ கஷ்டம் அவனுக்கு. சுற்றி எல்லா சரக்கு இருக்குது, ஆனால் குடிக்க முடியாது. எடுத்து குடிக்கலாம், ஆனால் குடித்தா காசு போயிடும். அதனால் குடிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் குடிக்காமல் இருப்பான். அதை விட ரொம்ப நான் பாராட்டுறது யாருன்னா, லேடிஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேனாக இருப்பான் பாருங்க. ஒரு 30 வயசு இளைஞன், 30 வயசு இளைஞன் லேடிஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேனாக ராத்திரி பூரா உட்காந்துருக்கான். மாதம் ஒரு 5000 ரூபா சம்பளத்துக்காக அந்த குழந்தைகளை பூரா தன் சகோதரிகளாக நினச்சி விடிய விடிய அந்த சேரை போட்டு உட்காந்துருக்கான் பார். தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் தவறு செய்யாமல் ஒருத்தன் இருக்கான் பார், அவன்தான் மனுஷன். தவறு செய்யாமல் எவன் மனக்கட்டுப்பாடோடு இருக்கிறானோ அந்த சமுதாயத்தில் தான் தவறுகளே நடக்காது. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து என்று. அதனால் நெருப்பும் தங்கமும் பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்? நெருப்பும் பஞ்சும் பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்? நெருப்பும் பஞ்சும் பக்கத்தில் இருந்தால் பத்திக்கும். ஆனால் நெருப்பும் தங்கமும் பக்கத்தில் இருந்தால் நெருப்பினால் தங்கம் மேலும் மேலும் மெருகாகும். ஒரு ஆணும் பெண்ணும் சந்திப்பது நெருப்பும் பஞ்சும் போல் இருந்தால் அது சமுதாயம் அல்ல. நெருப்பும் தங்கமுமாக எந்த சமுதாயத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் மெருகேற்றுகின்ற தோழமை என்ற அந்த நட்பு எந்த இடத்தில் உருவாகிறதோ அந்த இடத்தில் தான் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாக்கப்படுவார்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அரசாங்கம் பாதுகாக்க முடியாது. தவறு செய்ய வாய்ப்பிருந்தும் தவறு செய்யாத மனநிலை உள்ள மக்கள்தான் பெண்களையும் குழந்தையும் பாதுகாக்க அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு சிக்னலில் கான்ஸ்டபிள் நிற்கும்போது ரெட்டை பார்த்துட்டு நிற்கிறவன் மனுஷன் இல்லை. போலீஸே இல்லாமல் இருந்தால் கூட அந்த ரெட்டை பார்த்துட்டு தனியாக நிற்கிறான் பார், அவன் இருக்கும் வரை இந்த நாட்டில் எந்த விதமான தவறுகளும் நடக்காது. எந்த நேரத்திலும் நாம் சட்டத்தை மீறக்கூடாது. தனி மனித ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் என்பதை, மனக்கட்டுப்பாடு முக்கியம் என்பதை எவன் நேசிக்கிறானோ அவர்களால் தான் இந்த சமுதாயத்தில் தவறுகள் நடக்காமல் இருக்கும் என்று சொல்லி, பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பிற்கு பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அரசாங்கத்தை விட மக்கள்தான் என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து, இப்பொழுது சிறந்த பேச்சாளர்கள், தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர்கள் யார் என்பதை தேர்வு செய்து
அதற்கான பரிசளிப்பு விழா இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இளைஞர்களை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார். அதன் எடுத்துக்காட்டாக லியோ சிவகுமார் இந்த நிகழ்ச்சியை இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதனுடைய ஓராண்டு விழாதான் இது. இதில் பேசிய அனைவரும் அற்புதமாக பேசினார்கள். உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு மிகவும் தடுமாறினோம். அப்படிப்பட்ட பயிற்சியை தந்து அவர்கள் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த சிகரங்களை அடைய வேண்டும், எதிர்கால லியோனிகள் உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இன்றைக்கு வந்திருக்கிற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இதனுடைய 100வது விழாவிற்கும் வர வேண்டும் என்று தமிழ் ஊர்வன் நல்லுகத்தின் சார்பாக கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயனார் சாமியோட மீசையை பார்த்தா கனமாக இருக்கும், கண்ணு ரெண்டும் முழிச்சு உருண்டு நிற்கும். பெரிய ஆளெல்லாம் கண்டு அதை பயப்படுவான் அந்த சாமியை கண்டு. ஆனால் சின்ன பசங்க பக்கத்தில் கோலி விளையாடுவான், அல்லது ஒரு காகம் கூட போய் ஐயனார் சாமி அருவா மேலே உட்காந்து மூக்க சுரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, கவிப்பேரரசு வைரமுத்து என்கிற எழுத்தின் ஆளுமையும் திண்டுக்கல் லியோனி என்கிற பேச்சு ஆளுமையும் ஐயனார் சாமி மாதிரி அமர்ந்திருக்கும் போது இந்த 18 பேரும் சின்ன காகம் போல மூக்கு சொறிந்த காட்சிகளை நான் மனதார நெஞ்சார ரசித்தேன். கவிப்பேரரசர்களின் பிறந்த மண்ணுக்கு ஒரு 3 நாள் முன்பு நான் போய் வந்தேன். நானும் என் ஓட்டுநரும் பேசிக்கொண்டது ஒன்றுதான், எப்படியா இந்த தேனி மண்ணுக்கு இத்தனை படைப்பாளிகளை தருகிற வல்லமை வந்தது என்று நாங்கள் மனசார சந்தோஷப்பட்டோம். வாழ்க்கையில் பல குழந்தைகளோடு பிறந்தவர் லியோனி. சாதாரண குடும்பம், வறுமைப்பட்ட குடும்பம்தான் என்னை போல. ஆனால் உச்சாணி கொம்பை தொட முடியும் என்பதற்கு அவர் குரலும் பாட்டும் அறிவும் காரணம் என்றால் நீங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள். நான் விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ்நாட்டின் பெரும் பேச்சாளர்களுள் ஒருவரான அருமை சகோதரர் லியோனி அவர்களே, சகோதரி அமுதா அவர்களே, நடுவர்கள், கவிஞர்கள் முத்துநிலவன் அவர்களே, நந்தலாலா அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பேராசிரிய பெருமக்களே, என் கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசிய பேச்சாளர்களின் சொற்களை கேட்டோம், கருத்துக்களின் அணிவகுப்பை பார்த்தோம், ஆவேசத்தை உணர்ந்து கொண்டோம். உள்ளிருக்கும் சத்தியத்தின் தணல் நெஞ்சை சுட்டது. சுட்ட தணலின் மிச்சம் சமூகத்தை சுடும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, மெல்ல தமிழ் இனி வாழும் என்ற நம்பிக்கையை நான் பெறுகிறேன். லியோனி அவர்களே, நீங்கள் பல பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள். உலகமெல்லாம் தமிழோடு சுற்றி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆற்றிய சில பணிகளை காலம் கணக்கில் எடுத்துக்கொள்ளுமென்றால், கலைஞர் தொலைக்காட்சிக்கு நீங்கள் செய்து கொடுத்த இந்த பேச்சு திருவிழா அதில் முதலிடம் பெறும் என்று நிச்சயமாய் நான் நம்புகிறேன். கவிஞர் நந்தலாலா இங்கே பேசிய போது ஒன்று சொன்னார், ஐயனார் சிலையின் அரிவாள் மீது காகங்கள் கொஞ்சுவது போல ஐயனார் என்ற அச்சமின்றி இங்கே பேசிய பிள்ளைகள் பேசி தீர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஒரே ஒரு சின்ன திருத்தத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இவர்களெல்லாம் ஐயனார் சிலையின் கோபுரத்தின் மீது, அந்த அரிவாளின் மீது மூக்கை உரசிக்கொண்ட காகங்கள் அல்ல, எதிர்காலத்தை கூவி முடித்த குயில்கள் என்று இவர்களை நான் கொண்டாடுகிறேன். பேச்சு திருவிழா என்ற தலைப்பை வைத்ததற்காக வைத்தவர்கள் எவரோ அவரை நான் பாராட்டுகிறேன்.
ஏனென்றால் திருவிழா என்பது யாருக்கு? உங்களுக்கு தெரியாதா தோழிகளே? திருவிழா என்பது கலைகளுக்கு, திருவிழா என்பது கடவுளுக்கு. கலைக்கு அல்லது கடவுளுக்குத்தான் திருவிழா என்பது நிகழ்த்தப் பெறும். பேச்சு என்பது கலை, பேச்சு என்பது கடவுள், சொல்தான் கடவுள். நான் பேச்சையும் எழுத்தையும் நான் இருவரும் சக்திகளாக கருதுகிறேன் என்று நந்தலாலா இங்கே குறிப்பிட்டார். நான் எழுத்தை விட பேச்சைத்தான் பெருங்கடவுள் என்று கருதுகிறேன். எழுத்து நேற்று வந்தது, நாளை மாறப்போவது, வடிவங்களை தாண்டி பயணித்துக் கொண்டிருப்பது. பேச்சு என்பதுதான் ஆதி, பேச்சு என்பதுதான் மூலம். கடவுளை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் மனிதன் சொல்லை கண்டுபிடித்தான், பேச கண்டுபிடித்தான். அந்த பேச்சு இல்லை என்றால் இத்தனை தலைமுறைகள் தாண்டி இந்த அறிவு இன்றைக்கு இங்கே வந்து விழுந்திருக்காது. 2ஆம் நூற்றாண்டில் பெறப்பட்ட அறிவு, ஐரோப்பாவில் பெறப்பட்ட அறிவு, ஆஸ்திரேலியாவில் பெறப்பட்ட அறிவு, தொழில் புரட்சியில் பெறப்பட்ட அறிவு, ரஷ்ய புரட்சியில் பெறப்பட்ட அறிவு, ஷேக்ஸ்பியரின் அறிவு, மில்டனின் அறிவு, தாந்தேயின் அறிவு, டிலைன் தாமஸின் அறிவு, சொற்களின் மூலமாகத்தான் மனிதர்களை கடந்து 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 பயணப்பட்டிருக்கின்றன. சொல்லத் தெரிந்தவன் உலகத்தை வெல்லுகிறான், பேசத் தெரிந்தவன் வாழ்வில் வெல்லுகிறான். இந்த உலகமே முக்கியமான என்ன தெரியுமா? சக மனிதனை கன்வின்ஸ் பண்றது தான் வாழ்க்கை. சக மனிதனை இணங்கச் செய்வது, அந்த இணக்கம்தான் வாழ்க்கை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஒரு சொல் கொன்றதென்றால் சில லட்சம் மக்களை கொன்றது ஒரு சொல். 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் மீது வீசப்பட்ட வெடிகுண்டு ஹிரோஷிமாவை கருக்கியது, நாகசாகியை எரித்தது, கட்டடம் எரிந்தது, மரம் எரிந்தது, சாலை எரிந்தது. மக்களெல்லாம் ஓடி போய் நதியில் கொண்டு குதிக்க போனார்கள். நதி எரிந்து கொண்டிருந்தது. ஒரு சொல்லால் அமெரிக்க இராணுவம் ஜப்பானை பார்த்து ஒரு செய்தி விடுத்தது. அமெரிக்க படைகளுக்கு முன்னால் ஜப்பானிய படைகள் சரண்டராக முடியுமா முடியாதா என்று ஒரு வினாவை தொடுத்தார்கள். ஜப்பானியர்களுக்கு அப்போது பெரிதாக ஆங்கிலம் தெரியாது. இப்போதுதான் ஜப்பானியர்களும் சீனர்களும் ஆங்கிலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக பொருளாதாரத்தை அவர்கள் தங்கள் உள்ளங்கையில் வைத்து உருட்டி கொண்டிருக்கிறார்கள். ஜப்பானியர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஒரு ஜப்பானிய தலைமை சொன்னது, உங்கள் கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம். இதுதான் ஜப்பானிய அரசாங்கம் அமெரிக்க படைகளுக்கு விடுத்த செய்தி. உங்கள் கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம். இதற்கு ஜப்பானிய மொழியில் மோகு சட்சு என்று இரட்டை சொற்கள். இந்த மோகு சட்சு என்ற சொல்லை ஆங்கிலமும் ஜப்பானிய மொழியும் தெரியாத ஒருவன் மொழிபெயர்த்து அமெரிக்க படைக்கு அனுப்பி வைத்தான். உங்கள் கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்ற இடத்தில் உங்கள் கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று மொழிபெயர்த்து விட்டான். இந்த ஒரு சொல் ஜப்பானை எரித்தது, ஹிரோஷிமாவை எரித்தது. நான் அந்த ஹிரோஷிமாவிலும் சென்று நாகசாகியில் சென்று மண்டியிட்டு அமர்ந்து இந்த மண்ணில் 1942 விழுந்த மானிடத்தின் பெருந்தவறுக்காக ஒரு தமிழ் கவிஞன் என் ஒரு சொட்டு கண்ணீரால் கழுவ பார்க்கிறான் என்று எழுதிவிட்டு வந்தேன். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். வெல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். ஒரு சொல்லில் என்ன இருக்கணும்? லாஜிக் இருக்கணும், தர்க்கம் இருக்கணும். பேச்சில் உங்கள் சொற்களில் நான் கவனித்தேன், உங்க சொற்பொழிவுகள் எல்லாம் யார் எவன் ஒரு பேச்சாளன் தன் முதல் வாக்கியம் முடிவதற்குள் அடுத்த வாக்கியத்திற்காக தடுமாறுகிறானோ அவன் பேச்சில் கரையேற மாட்டான். ஒரு சொல்லின் முடிவிலிருந்து அந்த சொல் அடுத்த சிந்தனைக்கு எவனை இழுத்து கொண்டு போகிறதோ அவன்தான் பேச்சாளன். ஒரு கருத்திலிருந்து இன்னொரு பின்னல் வந்தால் அவன்தான் எழுத்தாளன், அவன்தான் படைப்பாளன், அவன்தான் பேச்சாளன். இங்கு ஒரு அழகான பொருள்
இங்கு விவாதிக்கப்பட்டது. ரொம்ப அழகா தீர்ப்பு சொன்னார் லியோனி, ரொம்ப அழகாக ஒரு தீர்ப்பு சொன்னார். அந்த தீர்ப்பை நான் கூட யோசிக்கிறேன். அவரது ஒழுக்கத்தை பற்றி சொன்னார், நம்முடைய சுய கட்டுப்பாட்டு பற்றி சொன்னார். ஒழுக்கம் என்றால் என்ன என்றால், சாட்சி இல்லாத இடத்தில் நேர்மையாய் இருப்பது ஒழுக்கம். இதைத்தான் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கு சொல்ல வேண்டியது. இன்னொருவன் இல்லை எனக்கு சொல்லுவதற்கு ஒரு பொருள். இப்பமா இந்த இடத்துல நீங்க இந்த விழா முடிஞ்சது, நீங்க வெளியேறுகிறீர்கள், யாரோ ஒருத்தருடைய பணப்பை மணி பர்ஸ் அங்க விழுந்திருக்கு, அதை எல்லாரும் போயிட்டாங்க, யாரும் பார்க்கல. கடைசியா போற ஒரு பெண் அந்த பர்ஸை பார்க்கிறா, சுத்தி சுத்தி பார்க்கிறா. இந்த பக்கம் யாரும் இல்லை, இந்த பக்கம் யாரும் இல்லை. தொலைத்தவளும் திரும்பி பார்க்கவில்லை. பார்த்தா பணம் பிதுங்கி கிடக்கிறது. அதில் பார்த்தா ஒரு 3000 இருக்கும் போல் இருக்கு, பார்த்தா டெபிட் கார்டு இருக்கும் போல் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ உன் ஒழுக்கம் என்ன என்பதுதான் நீ அதை எடுத்து கல்லூரி நிர்வாகத்திடம் கொடுக்கிறாயா, அந்த பெண்ணை தேடுகிறாயா, உன் கைப்பையில் போட்டுக்கொள்கிறாயா என்பதை பொறுத்துத்தான் நீ. சாட்சி இல்லாத இடத்தில் நேர்மையாயிருப்பது ஒழுக்கம். இந்த மாணவ கண்மணி, இந்த கண்மணிக்கு மாணவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருடைய பேச்சையும் நான் ரசித்தேன். எல்லார் பேச்சிலும் உள்ள ஒரு கனல் இருந்தது. பூஜிதா இந்த 3ஆம் பிறையாக இருக்கிற போதே இவள் இந்த போடுகிறாளே, இவள் முழு நிலவானால் என்ன ஆகும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பேச்சு ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கும். ஒரு பேச்சில் லாஜிக், தர்க்கம்னா. இப்போ மூதறிஞர் ராஜாஜி சேலம் நகராட்சியில் ஒரு தலைவராக இருந்தார். அப்போ நகராட்சியில் பணம் இல்லை. எப்போவுமே நகராட்சியில் பணம் இருக்காது, எப்போவுமே பணம் இருக்கு. அன்றைக்கும் பணம் இல்லை. சேலத்தில் ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் கட்ட வேண்டுமா வேண்டாமான்னு விவாதம். இந்த விவாதத்தை ஒரு சொல்லில் முடிச்சு வச்சாரு நம்ம ராஜாஜி. ஒரு பக்கம் சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் சுடுகாட்டுக்கு என்று ஒரு கூட்டம், சுற்றுச்சுவர் கட்டக்கூடாது என்று ஒரு கூட்டம். கட்ட வேண்டும் என்கிற கூட்டம் அதிகமாக இருக்கிறது, கட்ட கூடாது என்கிற கூட்டம் குறைவா இருக்கு. இப்போ ராஜாஜி கிட்ட பணம் இல்லை, இது எப்படி தவிர்ப்பது? சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் கட்டாமல் விட்டால் அவருக்கு லாபம், ஏனென்றால் பணம் இல்லை. இது எப்படி முடித்து வைப்பது? எல்லாம் கத்தி முடித்தார்கள். கத்தி முடித்த பிறகு ராஜாஜி ஒலிபெருக்கி முன்னால் வந்தார். அவர் சொன்னார், நகர்மன்ற தலைவர் என்கிற முறையில் சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் சுடுகாட்டில் உள்ளே இருப்பவன் வெளியே வரமாட்டான், வெளியே இருப்பவன் உள்ளே செல்ல விரும்பமாட்டான். எதுக்கு சுடுகாடு? அவன் தப்பிச்சு வருவானா? புதைத்தவன் வரமாட்டான். வெளியே இருக்கவே உள்ள போய் படுக்க ஆசைப்படுவானா? மாட்டான். எதுக்கு சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர்? இந்த லாஜிக், இதை புரிஞ்சுக்கணும். இந்த தர்க்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தர்க்கம் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயரால் இயங்குகிற தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாவதற்காக இளம் கொழுந்துகள் நீங்கள் வரவேற்று கைதட்டி கலைஞர் தொலைக்காட்சியை நீங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ தொலைக்காட்சிகள் வணிக மயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தமிழ் பேச்சுக்கு, தமிழ் இளைஞனுக்கு, தமிழ் இளைய யுவதிகளுக்கு வாய்ப்பு தந்து மொழி வளர்க்க வேண்டும் என்ற வேட்கையோடு கலைஞர் தொலைக்காட்சி இயங்குவது குறித்து நான் என் மகிழ்ச்சியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் ஒரு கூட்டத்துக்கு போனார். நேற்று இங்க யார் வந்ததுன்னு கேட்டார். ஒரு முக்கியமான தலைவர் வந்திருந்தார். என்ன பேசினார்? நாளைக்கு கலைஞன் வருவான், கொலைஞன் வருவான், அறிஞ்சவன் வருவான், அறியாதவன் வருவான், நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்று ஒரு தலைவர் சொல்லிட்டு போனார். அது முக்கியமான தலைவர், நான் வணங்குகிற தலைவர் சொன்னவர், நான் மதிக்கிற பெருந்தலைவர் சொன்னவர். இவர் மேடைக்கு பேச போறார். நேற்று ஒரு தலைவர் இங்கு வந்தாராம். ஓட்டுகளை மாற்றி போட்டு விடாதீர்கள், எங்களுக்கே போடுங்கள், நாளை கலைஞன் வருவான், கொலைஞன் வருவான், அறிந்தவன் வருவான், அறியாதவன் வருவான், ஏமாந்து விடாதீர்கள் என்று சொன்னாராம். அவர் சொன்னதில் தப்பில்லை. கலைஞன் வருவான்,
நான் வந்திருக்கிறேன். கலைஞன் வருவான் என்று சொன்னார், நான் வந்திருக்கிறேன். கொலைஞன் வருவான் என்று சொன்னார், பாலதண்டாயுதம் வந்துவிட்டு போயிருக்கிறார். அவர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்தவர், ஒரு உறுதியான ஒரு கம்யூனிஸ்ட். அவர் கொலைஞன் வருவான், பாலதண்டாயுதம் வந்து விட்டு போயிருக்கிறார். அறிந்தவன் வருவார் என்று சொன்னார், அறிஞர் அண்ணா வரப்போகிறார். அறியாதவன் வருவார் என்றார், அவரே வந்து விட்டு போயிருக்கிறார். 4 சொற்கள். இந்த 4 சொற்களுக்கும் விடை. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் உங்களை நிரூபிக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நான் இதுவரை நான் என்ற என் நூலில் எழுதியிருக்கிறேன், என் தலைக்கு மேலே கழுகுகள் வட்டமிட்டு கொண்டே இருந்ததால் நான் செத்துவிடவில்லை என்பதை நித்தம் நிரூபிக்க வேண்டியிருந்தது. இல்லைன்னா இந்த பருந்துகள் என்னை கொத்தி தூக்கிட்டு போயிருக்கும். ஒவ்வொரு சனமும் நிரூபிக்கணும். அன்பு நிரூபிக்கப்பட வேண்டும், நேர்மை நிரூபிக்கப்பட வேண்டும், கற்பு நித்தம் நிரூபிக்கப்பட வேண்டும், உங்களுடைய நாணயம் ஒவ்வொரு சனமும் நிரூபிக்கப்பட வேண்டும், உங்கள் மதிப்பெண் நிரூபிக்கப்பட வேண்டும், உங்கள் வெற்றி நிரூபிக்கப்பட வேண்டும். வாழ்க்கை என்பது நிரூபணத்திற்கான சோதனை களம், வேறொன்றும் அல்ல. நிரூபிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் நிரூபித்துக் கொண்டே இருந்தால் உங்களுக்கு வெற்றி பெறுவது நிச்சயம் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். இந்த உலகம் எப்போதுமே குறைகளால் ஆனது. இந்த உலகம் பெரும்பாலும் அதர்மங்களால் சூழப்பட்டது. இந்த உலகம் பெரும்பாலும் கேடுகள் நிறைந்தது. இந்த வாழ்க்கை பெரும்பாலும் காயங்களால் சூழப்பட்டது. அறம் என்பது எல்லா காலத்திலும் சிறுபான்மை. அறம் என்பது சிறுபான்மையாக இருப்பதால் தான் அது காலந்தோறும் ஆதரிக்கப்பட வேண்டிய நிலைமையிலே இருக்கிறது. அறம் மட்டும் பெரும்பான்மையாக இருந்தால் அறத்திற்கு இவ்வளவு பெரிய மதிப்பு வந்திருக்காது. இந்த உலகத்தில் இரும்பு அதிகம். இந்த உலகத்தில் இரும்பு அதிகம் என்பதற்காக இரும்பு அல்ல உலகத்தின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற உலோகம். எது குறைவாக கிடைக்கிற தங்கமோ அதுதான் உலகத்தின் பொருளாதாரத்தை அளக்கிற அளவுகோல். அறம் சிறுபான்மைதான், அதுதான் உலகத்தை அளக்கிற அளவுகோல். நம்பிக்கை கொடுக்கிறீங்களா பார்ப்பேன். ஒரு பேச்சாளன் நம்பிக்கை கொடுக்கணும். இதை விட்டு நீங்கள் வெளியே போகிற போது நான் வெற்றி பெறுவேன், என் தோல்வி மனோபாவம் இன்றோடு தொலையட்டும், என் தற்கொலை மனோபாவம் இன்றோடு அழியட்டும், நான் வெற்றி பெறுவேன், என் பெற்றோர்களுக்கு நான் பெருமை தேடித் தருவேன், இந்த மண்ணுக்கு நான் யார் என்று நிரூபிப்பேன், என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை உடைத்தறிவேன் என்ற ஒரு நியதியோடு சொற்களோடு என்ற ஒரு உறுதியோடு நீங்கள் வெளியே போனால் அதுதான் என் தமிழுக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைப்பேன். சகோதரிகள், பெரியார் ஒரு தமிழன் ஏன் மக்கா இருக்கான்னு கேட்டாங்க ஒரு கேள்வி பெரியாரை பார்த்து. தமிழன் மக்கா இருக்கானே. தமிழர்களை திட்டுகிறவர் தான் பெரியார், அவர்களை தாக்குகிறவர் தான் பெரியார், அவர்கள் உறுதி பொருள் பெற வேண்டும் என்று தினந்தோறும் பாடுபட்டவர் தான் பெரியார். ஆனால் இந்த கேள்விக்கு அவர் எதிர்மறை பதில் சொல்லல, நேர்மறையா சொன்னார். தமிழன் மக்கா இருக்க முடியாதே, தமிழன் மக்காக இருக்க முடியாதே, இவன் வெப்ப நாட்டில் பிறந்தவனாயிற்றே, வெப்ப நாட்டில் பிறந்த எதுவும் மக்காக இருக்க முடியாதே. மலையில் ஒரு பூ பூக்கிறது குளிர் பிரதேசத்தில், அந்த மலை பூவுக்கு வாசனை குறைவு. வெப்ப நாட்டில் ஒரு மல்லிகை பூ பூக்கிறது, இந்த வெப்பத்தில் பூக்கிற மல்லிகை பூவுக்கு வாசம் அதிகம். மலையில் ஒரு பாம்பு இருக்கிறது, அதற்கு விஷம் குறைவு, ஆனால் தரையில் ஓடுகிற கட்டுவிரியனுக்கு விஷம் அதிகம். மலையில் ஒரு நதி இருக்கிறது, அந்த நதிக்கு ஆக்சிஜன் குறைவு, ருசி குறைவு. தரையில் ஒரு நதி ஓடுகிறது, இதில் ஆக்சிஜன் அதிகம், ருசி அதிகம். வெப்ப நாட்டில் பிறந்த நதி ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற போது, வெப்ப நாட்டில் பூக்கிற பூ வாசனை அதிகமாக இருக்கிற போது, வெப்ப நாட்டில் ஓடுகிற பாம்பு விஷம் அதிகமாக இருக்கிற போது, வெப்ப நாட்டில் பிறந்த தமிழா நீ மட்டும் எப்படி மக்காக இருக்க முடியும், நீயும் வீரியத்தோடு தான் இருக்க முடியும் என்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்தார், உணர்ச்சியை கொடுத்தார். இதுல தர்க்கம் இருக்கு, உண்மை இருக்கு, தமிழன் வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கை இருக்கு, தோல்வி மனப்பான்மை துடைக்கப்படுகிறது, தாழ்வு மனப்பான்மை தகர்க்கப்படுகிறது. இப்படி இருக்க வேண்டும் ஒரு பேச்சு. எனக்கு லியோனி அவர்களை உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். இத்தனை பிள்ளைகள் புழுதிக்குள் கிடந்த தங்கமாக இருந்தார்கள். நீங்கள் துடைத்து எடுத்து இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறீர்கள்.
கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் கலைஞர் கண்ட கனவு. வாழையடி வாழையாக எம் தலைமுறை வளர வேண்டும். புதிய தலைமுறையில் இருந்து புதிய நட்சத்திரங்கள் உருவாக வேண்டும். எவனோடும் தமிழ் முடிந்து விடுவதில்லை. அப்படி முடிந்து விட்டால் அது தமிழ் இல்லை. தமிழுக்கு தன்னை தானே நகர்த்தி கொண்டு தன் தலைமுறையோடு பயணப்படுகிற சுய ஆற்றல் உண்டு. எவனும் தமிழை வளர்த்தேன் என்றால் அதில் முழு உண்மை இருப்பதாக நான் கருதவில்லை. தமிழ்தான் அவனை வளர்க்கிறது. இவன் வளர்த்து கொண்டு தமிழை வளர்ப்பதாக சொல்லிக் கொள்கிறான். காற்றுக்கு நீங்களா சுவாசம் சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? காற்று தான் உங்களை சுவாசிக்க வைக்கிறது. இதனால் தமிழ் தான் நம்மை வாழ வைக்கிறது. தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல. சகோதரிகளே, வைரமுத்து நிறைவாக சொல்லுகிற வார்த்தை இதுதான். தமிழ் என்பது உங்களுக்கு வெறும் மொழி மட்டுமல்ல. தமிழ் என்பது வெறும் கருத்து விளக்க கருவி அல்ல. தமிழ் என்பது ஒலிகளின் ஊர்வலம் அல்ல. தமிழ் என்பது அலங்காரங்களின் அணிவகுப்பு அல்ல. தமிழ் என்பது உங்கள் அடையாளம். தமிழ் என்பது உங்கள் பண்பாடு. தமிழ் என்பது உங்கள் வரலாறு. தமிழ் என்பது உங்கள் உறுதிப்பாடு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்தான் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருத்திக்கும் வழங்கப்பட்ட அதிகாரம். அந்த அதிகாரத்தை இழக்க மாட்டோம். வாழ்க தமிழர்கள், வெல்க தமிழ், வெல்க. இங்கே பேசிய என் மாணவ கண்மணிகள், இங்கே என் சகோதரர்களும் சகோதரிகளும் நாளை உலகை வென்றெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அத்தனை பேரின் கரவொலிகளோடு நான் முதல் 3 பரிசு பெற்ற பெயர்களை அறிவிக்கிறேன். பரிசு 3 பேருக்கு தான். மற்றவர்களெல்லாம் பரிசுக்கு தகுதியற்றவர்கள் என்று பொருளா? அவர்களுக்கு ஆற்றல் இல்லை என்று அர்த்தமா? இந்த 3 பேர்கள் மட்டும் தோழிகளே இந்த நடுவர்களை சம்மதிக்க வைத்தவர்கள். அவ்வளவுதான். இந்த நடுவர்களை சம்மதிக்க வைத்தவர்கள் மட்டும்தான் 3 பேர். நீங்களெல்லாம் சம்மதித்தவர்கள் யார் யாரோ இருப்பார்கள். அவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் கரவொலி செய்யுங்கள். ஒரு கவிஞர் வீட்டில் மனைவி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கொஞ்சம் அரிசி கிடைக்குமான்னு கேட்குறா. யார? கணவரை. மகா கவிஞர் அவர் சொல்றாரு, ஏய் பொறு, கவிதை போட்டிக்கு ஒரு கவிதை அனுப்பி இருக்கிறேன், அந்த கவிதைக்கு பரிசு வரும், வரட்டும். ஒரு நெல் களஞ்சியத்தையே வாங்கி கொட்டுகிறேன், அது வரைக்கும் பொறுன்னாரு. பரிசு வந்தது. அந்த கவிஞருக்கு 3ஆம் பரிசு வந்தது. பரிசு பெற்ற கவிஞர் யார் தெரியுமா? மகாகவி பாரதியார். எந்த பாடலை உங்கள் நாடி நரம்புகளில் சுருதி ஏற்று வைத்திருக்கிறீர்களோ, எந்த வரி உங்கள் இருதயத்தின் மையத்தில் கூடாரமிட்டு குடியிருக்கிறதோ, எந்த வரி உங்கள் இரத்தத்தை தினமும் சுத்திகரிக்கிறதோ, எந்த வரி காற்றின் பரப்பெங்கும் கோலோச்சி கொண்டிருக்கிறதோ, அந்த பாட்டுக்கு 3ஆம் பரிசு செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன்பந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. முதல் 2 பரிசுகள் பெற்ற கவிதைகள் எங்கே? முதல் 2 பரிசுகள் பெற்ற கவிஞர்கள் எங்கே? 3ஆம் பரிசு பெற்றவன் உங்கள் நெஞ்சில். முதல் 2 பரிசுகள் பெற்றவன் காற்றினுடைய அலை அசைவுகளில். எனவே பரிசு என்பது இந்த மேடையின் சந்தர்ப்பம் என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். பேசிய அத்தனை பேருமே பரிசுக்குரியவர்கள் தான். அவர்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்கள். இப்போது நடுவர்களை சம்மதிக்க வைத்த 3 பேரை மட்டும் நான் வாசிக்கிறேன். 3ஆம் பரிசு அஸ்வத் பெனாசிர். முதலாய் அம்மாவுக்கு 1000 தான் கவி சொன்னேன், அழகழகாக பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே. 2ஆம் பரிசு நாக நந்தினி. ஊசியும் சேலையும் மாதிரி ஒரு பொருளா? சிரிக்கிறதும் தொட்டு பேசுறதும் மனுஷனுக்கு உண்டான இயல்பான ஒரு விஷயங்க. உங்கள் அனைவரின் கரவொலியோடு இதை பாருங்க. நடுவர்கள் ரொம்ப சாமர்த்தியசாலிகள். வந்திருக்கிற இடம் எத்திராஜ் மகளிர் கல்லூரி. சுற்றி சுற்றி ஆயிரக்கணக்கான பெண்குலத்தின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அப்படி நினைக்கவில்லை,
ஆனால் எப்படி நேர்ந்திருக்கிறது என்றால் 3 பரிசுமே தாய்க்குலத்திற்கு கிடைத்திருக்கிறது. முதல் பரிசு பிரீத்தி. பணம் நிம்மதி தராது என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை. நிம்மதி தராத அந்த பணத்தை இழக்க எந்த பணக்காரனும் முன்வருவதில்லை. முதல் பரிசு 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசு 30,000 ரூபாய், மூன்றாம் பரிசு 20,000 ரூபாய். இவைகளை எல்லாவற்றையும் விட என்றும் செலவழிக்க முடியாத உங்கள் கரவொலிகள் தான் பெரும் பரிசு. எங்கள் மனதை மகிழ்வித்து உங்கள் நெஞ்சங்களை குளிர்வித்த கவிப்பேரரசுக்கு நன்றி சொல்லும் நேரம். நம்ம கவிப்பேரரசு அவர்களுடைய பாடல்களில் 2 வரி, எனக்கு பிடித்த அந்த 2 வரி எது அப்படிங்கிறத ஒரு 2 நிமிடங்களில். மயங்குகின்ற பொழுது மாலை என்று சொன்னதை மாற்றி பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் என்று முதல் பாட்டை பிரசவித்து அந்த பாடலின் மூலம் இன்று வரை நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிப்பேரரசு. காதல் என்றால் என்ன என்று பல கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் கவிப்பேரரசு 4 வரிகளில் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. காதலை 3 வரிகளில் 1 மணி நேரத்தில் எழுதப்பட்ட பாடல் என்று 1 மணி நேரத்தில் இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாடல். அவருடைய பாடலில் நான் ரசித்த இன்னொரு பாடல், ஒரு பெண் கருப்பா சிவப்பா எப்படி இருந்தாலும் அந்த பெண் யாருக்கு அழகு என்றால் அவளை விரும்பிய காதலனுக்குத்தான் அழகு அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. முல்லை நிறத்து பற்களில் ஒன்று தள்ளி உள்ளதே அதுவா, கூந்தல் முடிகள் நெற்றி பரப்பில் கோலம் போடுதே அதுவா, மூக்கின் மேலே மூக்குத்தி போலே மச்சம் உள்ளதே அதுவா, கழுத்துக்கு கீழே கவிதைகள் 2 மிச்சம் உள்ளதே அதுவா, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன் என்று ஒரு காதலனுக்கு யாராக இருந்தாலும் அவன் காதலி அழகு என்று கருப்பு சிவப்பு என்று பார்க்காமல் அழகுக்கு இப்படி ஒரு வர்ணனை சொன்ன எங்கள் கவிப்பேரரசு 7 முறை தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு கிடைக்கப் போகின்ற விருது தாதா சாஹிப் பால்கே, ஆஸ்கார் போன்ற விருதுகளை எல்லாம் ஒரு கவிஞனால் பெற முடியும் என்ற வரலாற்றை எங்கள் கவிப்பேரரசு படைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த வருகைக்காக அவருக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீதும் நன்றும் பிறர் தரவா